பல கவுன்சிலிங் உளவியல் துறையில் நான் பயணிக்கையில் என் மனதிற்கு சில அனுபவங்கள் எனக்கு என் கண்களில் கண்ணீரை வரவழைத்துள்ளது. முதியோர் இல்லங்களுக்கு செல்லும் பொழுது, அநாதை இல்லங்களுக்கு செல்லும் பொழுது உண்மையாகவே அந்த சில விடயங்கள், நான் ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் பல விடயங்கள் கண்ணீரை வரவழைத்துள்ளது. அப்படியான ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒருவர் என்னை சந்திக்கிறார், அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொண்டு. அவருடைய வயது 27 வயதுடைய ஒருவர். அவர் என்னை சந்திக்க வந்து உட்காரும் பொழுது அவருடைய நான் தோற்றத்திலே அவருக்கு அந்த வெண்குஷ்டம் நிலை காணப்படுது. அப்பொழுது நான் கதைக்கிறேன், அவருடைய கவுன்சிலிங் ரீதியிலே ஆகிவிட்டு, ஓகே என்ன என்று அவர் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்வார் தானே அவருடைய பிரச்சனை. சார், எனக்கு அவருக்கு அந்த வெண்குஷ்ட நிலை, உங்களுக்கு தெரியும் தானே, தோல்ல மெலனினுடைய மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. அது நோய் என்று சொல்வதை விட ஒரு குறைபாடு, மெலனின் குறைபாடு. சார், எனக்கு இது வந்தத்துல இருந்தே என்னோட வாழ்க்கையை நான் நிம்மதியாவே வாழல. ஒவ்வொரு நாளும் ஏண்ட நான் தூங்குறதுக்கு முதல் சார் கண்ணீர் வடிச்சிட்டு தான் தூங்குறேன் என்று சொன்னான். சொல்லும் பொழுதே கண்ணீர் வடிகிறது. சார், என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்களேன்னு சார் கேட்டா. நான் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடக்கூடையும் என்னோட யாரும் சாப்பிட்றதுக்கு பெருசா விரும்புறாங்க இல்ல. அதே நேரம் நான் என்னமான சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு கொடுக்குற நேரம் கூட அதை பெருசா உம்மா பேரண்ட்ஸ் விரும்புறாங்கல்ல. அதே நேரம் சில நான் போயிட்டு சார் பஸ்ல உட்கார்ந்தாலும் கூட என்னோட யாரும் பக்கத்துல வந்து உட்காரத்துக்கு கூட யோசிக்கிறாங்க. சார், அது அவ்வளோ பெரிய நோயா? இது பரவுமா சார்? இது அந்த கொரோனாவை விடவும் டேஞ்சரா சொல்லி அழுகிறார். அவர் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுதே என் கண்கள் கலங்கிவிட்டது. இருந்தாலும் எனக்கு அதனை காட்டிக்கொள்ள முடியாது. நான் ஃபெடப்பாகிவிட்டால் அவர் கவுன்சிலிங் வந்தவர், அவர் இன்னும் ஃபெடப்பாகி விடுவார். ஏன்னா அப்பொழுது நான் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினேன், இது ஒரு நோயே அல்ல. மெலனின், தோலில் காணப்படக்கூடிய மெலனினுடைய ஒரு சிறிய மாற்றம். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. ஆயுர்வேதையிலும் சரி, எலோபதியிலும் சரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. சரியா? இது ஒரு பிரச்சனையே அல்ல. இது பரவக்கூடிய ஒரு நோயும் அல்ல. ஆனால் பாருங்கள், அவருடைய அந்த தவிப்பை பாருங்கள். என்னை ஒதுக்குறாங்க, நான் உண்ட கொடுத்தா எடுக்கிறாங்க இல்ல, நான் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க இல்ல. நான் கேட்கிறேன், அன்பானவர்களே, அவருக்கு நான் அவரை ஆறுதல் படுத்தி, அவருக்கு எல்லா விடயங்களையும் தெளிவுபடுத்தி, அவரோட மனசை சந்தோஷப்படுத்தித்தான் நான் அந்த இடத்துல இருந்து அவரை அனுப்பினேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மக்களுக்கு சொல்றேன், சமூகத்துக்கு சொல்றேன், உங்களோட ஒரு பிள்ளைக்கு, உங்களோட ஒரு குழந்தைக்கு அப்படி நிலைமையோடு ஏற்பட்டிருந்த ஒதுக்குவீங்களா? எதுக்கு ஒதுக்கணும்? பரவக்கூடிய ஒரு நோயா?
பரவுகிறதா? இல்லையே. அது ஒரு மெலனின் தோலில் காணப்படக்கூடிய ஒரு மெலனின். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேருக்கு, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கு கூட இருக்கிறது, தாவரங்களுக்கு கூட அதனுடைய இலையினுடைய நிறமாற்றங்கள் காணப்படுகிறது. சிலதுகளை நாம் ரசிக்கிறோமே, உண்மையாகவே சில மிருகங்களுடைய நிறமாற்றம் அதுக்கு அதனுடைய ஜெனட்டிக்கல் டிஸார்டர். இப்ப வெள்ளை நாகப்பாம்பு இருக்கிறது, வெள்ளை நாகப்பாம்பு உண்மையாகவே அப்படி ஒரு கலரே இல்லை, அதோட டிஎன்ஏ உடைய ஒரு மாற்றம். ஆனா அழகாய்க்கின்னு ரசிக்கிறோம். வெள்ளை மயில் அழகாய்க்கின்னு ரசிக்கிறோம். சரி, அதே நேரம் சில மிருகங்களுடைய ஜெனட்டிக்கல் மாற்றம் அழகாய்க்கின்னு ரசிக்கிறோம். உண்மையாக அதனுடைய ஜெனட்டிக்கல் மாற்றம், அது டிஎன்ஏ ஏற்படக்கூடிய விகாரத்தன்மை. ஆனால் இதே மனிதனுக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்துவிட்டால் அந்த மனிதனை ஏன் நாங்கள் அவர் வேறொருவர் போல இதாக்கி ஏன் மனசு டிப்ரெஷனுக்கு கொண்டு போறீங்க? நீங்க அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு என்னமாலும் குறையுமா? அவரோட இருந்தேன்னு சொல்லி எங்களுக்கு என்னமாலும் குறைய போகுதா? அல்லது நோய் பரவ போகுதா? பரவுற நோயாக இருந்தாலும் கூட இந்த கொரோனா காலத்துல கொரோனா வைரஸ் பரவும் என்று தெரிந்து எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்ஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் செய்தவங்க, பிஹெச்ஐமார் உட்பட எவ்வளவு பேர் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த நோயாளியை காப்பாற்ற பாடுபட்டாங்க. அதுதானே மனித தன்மை, அதுதானே மனிதனுக்கு அழகு. அதனைத்தானே இறைவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் இது நல்லாவே தெரியும், இது ஒரு நோயும் அல்ல, இது ஒரு குறைபாட்டு நிலை, இது ஒரு பரவக்கூடியது ஒன்றும் அல்ல. வேதா அப்ப தனக்கு அவர் ஏற்கனவே அப்படி வந்துட்டேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே மனசால டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்லிக்கு ஒருத்தருக்கு வெளியில இருக்கக்கூடிய நாங்க தானே ஆறுதலாக இருக்கணும். அவங்களுக்கு நாங்க ஆறுதலாக ஆகிக்கிறத விட்டுட்டு நீங்க இந்த மாதிரியான வேலைகளை செய்தால் அப்படிப்பட்டவங்க சில நேரங்கள் தற்கொலை முடிவுகள் கூட எடுக்கலாம். தயவு செய்து அப்படியான வேலைகளை செய்யாதீர்கள். உங்களோட மகனுக்கு, உங்களோட மகளுக்கு, உங்களோட உமாக்கு, உங்களோட பாப்பாக்கு, உங்களோட நானாக்கு, உங்களோட தம்பிக்கு, உங்களோட தாத்தாக்கு, உங்களோட தங்கச்சிக்கு, உங்களுக்கே அப்படி வந்தால் எப்படி என்று யோசிக்கும். அப்போது அடுத்துடைய வருத்தம் புரியும், வேதனை புரியும், பெயின் புரியும். உண்மையாகவே நான் அவர் எழும்பி இந்த கவுன்சிலிங்கை முடித்துவிட்டு மன சந்தோஷமாக சென்றார். நான் நடைமுறைகள் எடுத்து காட்டினேன், அதை இப்போ சொல்ல டைம் போதாது. அவர் போன பிறகு நான் கண்ணீர் வடித்தேன். ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள். உங்களையால் ஒருத்தருக்கு நன்மையை செய்ய முடியாட்டி பரவாயில்ல, நலவு செய்யாட்டி பரவாயில்ல. நீங்க ஒருத்தருக்கு தயவு செஞ்சு தீமை செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க. ஒருத்தருக்கு உங்களுக்கு நன்மை செய்ய இயலாவா? பரவாயில்ல, அதுக்கு இறைவன் உங்களுக்கு பாவம் எழுத போறலை. உங்களால ஒருத்தருக்கு தீமை நடக்கக்கூடாதுன்றத மட்டும் கவனமா இருங்க. மிக மிக முக்கியம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.